அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். காலையில் ஒரு 7 o'clock தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாடியெல்லாம் மழை ஒரு 3 days கண்டினியூஸாக மழைனால கொஞ்சம் எல்லாம் காற்றுல எல்லாம் மரத்தில் இருந்த இலை எல்லாமே கீழே இருந்தது. கொஞ்சம் ரொம்ப டஸ்டியாக இருந்தது. எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். ஒரு 2 days கொஞ்சம் பிஸி ஒர்க்கு. அப்புறம் இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம சிரிக்கிறீங்க தான் ஹார்வெஸ்ட்டு திரும்ப ரீயூஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது நிறையா. ப்ளஸ் என்னென்னா மழை பெஞ்சதுக்கப்புறமா அந்த கத்திரி செடியெல்லாம் நான் வந்திருக்கேன் பாருன்ற கதையாக அவ்வளோ காய் கொடுத்துருக்குங்க, அவ்வளோ பிஞ்சு கொடுத்துருக்கு. நான் எவ்வளோ தான் செடிக்கு தண்ணி ஊற்றினாலும் இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கப்புறமா காய் பிடிச்சிருக்கிறது, பிஞ்சு வச்சுருக்கிறது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ காய்ங்க, நிறைய பறிச்சாச்சு. திரும்பவும் பார்த்திங்கன்னா நிறைய காய் கொடுத்துட்டே இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா இந்த பெரிய சைஸில் இருக்கிற இலையெல்லாமே அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அதுக்கு க்ரோத் ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது பூ வச்சு பிஞ்சு பிடிக்குன்றதுக்காக. ஸோ அது நல்லா யூஸ் ஆச்சு. நிறைய பிஞ்சு அதே மாதிரியே கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. பாருங்கள், எல்லா பிளான்ட்டுலையுமே பார்த்திங்கன்னா நிறைய காய் கொத்து கொத்தாக வச்சுட்டே இருக்குது. பிஞ்சியும் அழகாக சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக வந்து முத்தாமவும் இருக்குது. ஏன்னா சம்மர் சீசனில் சீக்கிரமாக முத்திடும் கொஞ்சம் பெருசான உடனே. ஆனால் இப்போ இந்த ரெய்னி சீசனில் சூப்பராக இருக்குங்க. ஒரு சில பெரிய சைஸில் இருக்க கத்திரிக்காயெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போயிடலான்றதுக்காக வந்திருக்கோம். பிஞ்சு எல்லாம் வளரட்டும். பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா பிஞ்சு தாங்க, இவ்வளோ சைஸ் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக பிஞ்சு எல்லாம் கொடுத்துருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 yield முடிச்சதுக்கப்புறமாவே பாருங்கள் அடியிலேருந்து அப்படியே அந்த பெரிய லீஃப் எல்லாம் கட் பண்ணி விட்டேன். அப்படியே காய் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுலேயும் ஒரு பெரிய சைஸில் கத்திரிக்காய் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாம் செடியிலே இருக்கட்டும், அப்புறமா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொரியலுக்காக கொத்தவரங்காய் கொஞ்சம் நிறைய விளைஞ்சிருக்கு, அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது வந்து நான் 1 week ஆகுதுங்க எடுக்கவே இல்லை. அப்படியே வெயில் இருந்துச்சு. மழை வந்ததுக்கப்புறமா நல்லா சூப்பராக தழை எல்லாம் பிடிச்சி புது பிஞ்சுக்கெலாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பிளான்ட் பாருங்களேன், அப்படியே மழையில் சாஞ்சிடுச்சுன்னு பார்த்தா மழை பெஞ்சதுக்கப்புறமா அதோடைய க்ரோத் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கீழே சாஞ்சி டெட் கண்டிஷனில் இருந்து மறுபடியும் ஃப்ரெஷ் லீவ்ஸ் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, எல்லா கொத்தவரங்காய் பிளான்ட்டுமே அந்த மாதிரி ரொம்ப வெயிட் தாங்காமல் நான் சப்போர்ட்டுக்கு வந்து குச்சி வைக்கல, அதனால் அப்படியே கீழே சாஞ்சிடுச்சு. கீழே சாஞ்சதுக்கப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் புதுசாக லீவ்ஸ் எல்லாம் வந்து தளிர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் பிஞ்சுமே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கு பாருங்கள். நம்மளுடைய சூப்பர் பிளான்ட்டாக தான் இதை பெரிய செடி இருக்குது இல்லைங்களா, சப்போர்ட் குச்சி வச்சுமே பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிடுச்சு. என்னால் இதுக்கு மேலே பேலன்ஸ் நிற்க முடியலன்னு சரி அப்படியே பக்கத்தில் இந்த சோர்லேயே கண்டினியூ பண்ண விட்டாச்சு. இதுலேயும் கொஞ்சம் காய் இருக்குது, அதையும் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் கொத்தவரங்காய். மாடியில் கொஞ்சம் கீழே ஒரு 2-3 பிளான்ட் வச்சுருக்கேன். அதில் இருக்கிற காயும் நம்ம கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மழை பெஞ்சது வந்து பிளான்ட்ஸ்க்கு ஹாப்பியோ இல்லையோ, மனுஷங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது வந்து கத்திரி வெயில் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ வெயிலில் இதில் வந்து ஒரு 2 times மழை பெஞ்சதால் அப்படியே கிளைமேட்டே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சவுண்ட் விட்டுட்ருக்காங்க. எல்லா பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா அப்படியே டெட் கண்டிஷன்லேருந்து அப்படியே துளிர் பிடிக்க வச்சுருக்கு. மின்ட்டுமே பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் எல்லாமே காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறமா துளிர் பிடிக்க ஆரம்பிச்சு. நான் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அதுங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த கனகாம்பரம் வந்து பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த சீசன் வந்ததுக்கப்புறமா பூக்கும் போல் இருக்குது. ஸோ சம்மருக்காக வெயிட்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நேற்று கொஞ்சம் இங்கே பக்கத்தில் சந்தையிலேருந்து கொஞ்சம் நாற்று கன்று வந்து விடலை. இந்த வாட்டி கத்திரியும் ப்ளஸ் மிளகாவும் டைரெக்டாக வாங்கிட்டு வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா முன்னாடி இருந்தது சேம் வெரைட்டியாக இருந்ததால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து கத்திரி நாற்று. இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாடி இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப தளிர் பிடிச்சி வந்து அதுக்கப்புறமா தான் திரும்ப ரீக்ரோத் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 4-5 பிளேஸஸில் வச்சுருக்கேன் இங்கே மிளகா நாற்று.
இதோ பாருங்கள், இந்த பெரிய பிளான்ட் எடுத்துகிட்டு திரும்ப சின்னது வச்சுருக்கேன். நேற்று தான் வச்சோம் எல்லாமே. இங்கே அப்புறமா இங்கே அந்த மாதிரி இதில் வந்து சிறுக்கீரை போட்டிருக்கேன். அதில் வளர்கிற வரைக்கும் நம்ம மிளகா நாற்று குரோத் ஆகிட்டு இருக்கட்டும், அதனால வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் தான். இது என்ன வெரைட்டின்னு தெரியல, ஆனால் நாட்டு ரகம்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும், பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் புதுசாக வச்சுருக்கிறது. இந்த சீடு லைட்டாக எட்டி பார்த்துட்ருக்கு பாருங்கள், அதுதான். இதில் வந்து ஒரு சில இடத்துல நம்ம முள்ளங்கி விதை போட்டிருக்கேன். அந்த கீரையோடு தெரியறதெல்லாம் தெரியல. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா நம்ம நல்லா விசிபிள் ஆகும், அப்போ நம்ம காமிக்கிறேன் தெரியும். நிறைய சிறுக்கீரை தாங்க இப்போ திரும்ப போட்டிருக்கேன். ஏன்னா சம்மர் சீசனில் மற்ற பிளான்ட்லாம் வரல, சிறுக்கீரை கொஞ்சம் வந்ததுன்றதால நல்லா போட்டேன். நல்லாவே இப்போ மழை பெஞ்சதுக்கு ஜம்முன்னு நல்லா துளிர் வந்திருக்கு எல்லாமே. இந்த 2 பிளேஸில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான் நட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்டுக்கீரை. இதில் வந்து இந்த பெரிய பாட்டில் தான் நம்ம சிறுக்கீரைலாம் ஒரு 2-3 டைம்ஸ் ஹார்வெஸ்ட் போக ஒரு பார்டரில் தண்டுக்கீரை போட்டேன் பாருங்கள். அதுவே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டுருக்கு. இவ்வளோ ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருக்குது, செம்ம டேஸ்ட்டுங்க. ஏன்னா ஒரு 4 பிளான்ட் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சோம். திரும்ப வந்து இப்போ அழகாக வளர்ந்துருக்கு. இதையும் நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்போயாவது கலெக்ட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகல. இது வந்து பிருங்கராஜ் வெள்ளை கரிசலாங்கண்ணி நிறைய க்ரோத் ஆகிட்டு திரும்ப பூ வச்சுட்டு இருந்தது. சைடில் காஞ்சிடுச்சு. அதை எடுத்துகிட்டு போக ஒரு 2 நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் துளிர் வந்திருக்கு. அதனால் அது அப்படியே இருக்கட்டும்னு கண்டினியூ பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம புளிச்சிக்கீரை தான் சொன்னோம் இல்லைங்களா, அது லைட்டாக க்ரோத் ஆகிருந்தது. இப்போ பாருங்கள், மழை பெஞ்சோடனே எப்படி எட்டி பார்த்துட்ருக்கு. இன்னும் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வளர்ந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ் லீவ்ஸாக இருக்குது. இது எப்படி டேஸ்ட்டு புளிப்பு இருக்குதுன்னு தெரியல, வளரட்டும். இங்கேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் முடிச்சு நம்ம தக்காளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாட்டு தான் இது எல்லாமே. இதுலேயுமே பார்த்திங்கன்னா சிறுக்கீரை அப்படியே போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இதுலேயுமே வந்து எல்லாத்துலேயுமே மிளகா ப்ளஸ் கத்திரி நாற்று தான் நட்டு வச்சுருக்கோம். அது க்ரோத் ஆகிற வரைக்கும் நம்ம சிறுக்கீரை சைட்லலாம் வந்திருக்கு, அதையும் எடுத்துடலாம். ரெமைனிங் எல்லாமே வளர்ந்துட்டுருக்கட்டும். இதுதான் வந்து நான் கீழே வச்சுருக்கிற ஒரு பேஸு. நிறைய இங்கே கோழி இருக்கிறதுனால அப்படியே சைடில் எல்லாம் கிளறி விட்டுறதுங்க, நான் எவ்வளோ தான் பிளான்ட்டு போட்டாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு சாரீஸை வந்து கலெக்ட் பண்ணி அப்படியே பார்டர் கொடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பேக்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சிறுக்கீரை போட்டிருக்கேன். அதில் 2 கொத்தவரங்காயும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைனாக நம்ம நட்டுருக்கிறது மிளகா நாற்று ப்ளஸ் கத்திரிக்காய். அது மிடில் வந்து கீரை விதை விதைச்சிருக்கோங்க, புளிச்சிக்கீரை, சிறுக்கீரை, கொத்தமல்லி விதைலாம். ஸோ இது நம்ம காட் கிரேஸ் கூட நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் போட்டு சேவ் பண்ணி ஈல்டு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நல்ல மண் நல்ல உரமாக இருந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ வளருதுன்ட்டு. ஃபைனல் ஸ்டேஜாக நம்மளுடைய ஜாதி மல்லி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஒரு சின்ன கொடியை நான் சப்போர்ட் பண்ணி மேலே வரைக்கும் ஏற்றி விட்டு அதால் வெயிட் தாங்க முடியாமல் கீழே அப்படியே படர்ந்துருச்சு. ரொம்ப பெருசாக க்ரோத் ஆகிருக்குங்க. இது வளரட்டும். நம்ம இதுக்கு இன்னும் ஏதாவது பந்தல் போடணும். அது இல்லைன்னா சப்போர்ட்டிங்க்கு வேறு எதாவது ரெடி பண்ணிட்டு தான் இது பண்ணணும். நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஃப்ரெஷ் லீவ்ஸாக அழகாக வந்திருக்குங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.